பாண்டியன் ஸ்டோர் நியூப்ரமும் செந்தில் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அவங்க அப்பாவை காயப்படுத்தியிருப்பாங்க. அதனால பாண்டியன் பார்த்தீங்கன்னா விஷத்தை குடிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா தான் கோமதிக்கு தெரியுது அவர் விஷம் குடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. எல்லாருமே கூப்பிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. என்னம்மாச்சு, எதுக்குமா கத்திட்டு இருக்கன்றாங்க. டி உன் அப்பா விஷத்தை குடிச்சிட்டாருடா அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கா? ஆமானவங்க எவ்வளவோ எழுப்பி பார்க்குறாங்க. நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாதான் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கோமதி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க செந்தில் கிட்ட. இப்படியெல்லாம் உன் அப்பாக்கு இருக்குன்னா அது காரணமே நீ தாண்டா, உன்னால தாண்டா உன் அப்பாக்கு இப்படி ஒரு நிலைமைன்றாங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு இருக்கா? மேலும் மேலும் அவருடைய மனசை இப்படி நோகடிக்கிறீடே, காயப்படுத்திட்டு இருக்கேடா, உனக்கு மனசாட்சின்னு ஏதாச்சும் இருக்காடான்றாங்க. உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி பெத்து ஆளாக்கி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மனுஷனை இப்படி தகாத வார்த்தையில சொல்லி கஷ்டப்படுத்திட்டேடா அப்படின்றாங்க. அம்மா நான் வேணும்னு பேசல, போத நிப்பாட்டிடா அப்படின்றாங்க. அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும்டா, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி சண்டை போடுறாங்க. அப்புறமா டாக்டர் வராங்க. என்னாச்சுன்னு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான், நம்ம வெயிட் பண்ணி தான் எதுவாக இருந்தாலும் பார்க்கணுன்னு வாங்க. கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. பாண்டியனுடைய உயிர் காப்பாற்றப்படுமா இல்லை பாண்டியன் இறந்து போக போகிறாங்களா, அதை பாண்டியனுடைய குடும்பம் எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.